வந்து ரீதியா வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேல இமீடியட்டா நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம், எனக்கு வந்து அவன் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் கவர்மெண்ட். அவன் வந்து என்னை உடல் ரீதியா எல்லா இடத்துலயும் கடிச்சு அடிச்சு அப்படியே காயமாக்கி அந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. 20 பெண்கள் மொத்தம் பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றான். என்னையே அவன் போக சொன்னான். என்ன அதுக்குதான் நான் வெளியில வந்ததே. முக்காவாசி என்னை யாருக்கோ எடுத்துன்னு போய் இது கூட வீட பார்த்தான். அந்த நைட்டு காலையிலே விழுந்து அழுது, என்னால முடியல சார், நீங்க தான் காப்பாத்தணும். அவன் 2 நாள் சும்மா இருக்கான். 3ஆவது நாள் சைக்கோ மாதிரி வந்து டார்ச்சர் பண்றான். என்னால காலேஜ் போக முடியல. அவனால என் படிப்பும் போயிட்டு எக்ஸாம் எழுதல. நான் எந்த எக்ஸாமுமே எழுதல. தெய்வ செயல் மேல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி நாங்க அலையாத இடமே கிடையாது. இப்போ லாஸ்டா வந்து நாங்க இங்க வந்திருக்கோம். ஐஏஜி சார் வந்து அவன் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அப்பா கொடுத்த ஒரு பொண்ணு சேஃப்டிக்காக கொடுக்க வந்த ஒரு மனுவை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுவும் 10ஆம் தேதி போட்டிருக்காங்க. 10ஆம் தேதியிலேருந்து நான் 15ஆம் தேதி போய் கேட்குறேன். 15ஆம் தேதி வந்து அந்த மனுவை வந்து காட்டுறாங்க இதுதான்ட்டு. நான் கொடுத்த மனுவோட எஃப்ஐஆரே அது கிடையவே கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு எடுத்துன்னு வந்து இந்த எஃப்ஐஆர் கொடுக்குறேன், இதுலேருந்தே எடுக்க மாட்டேன்றாங்க. அப்பா சேஃப்டிக்காக கொடுத்ததை எடுத்து என்னையே வந்து இந்த மனு நாங்கள் வாங்க மறுக்கிறோம் அப்படின்ட்டு என் மேலே தப்பு இருக்க மாதிரி இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்ல இருக்கிற எல்லா போலீஸுங்களுமே அவங்க வந்து 10ஆம் தேதி வந்து மனு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரையும் அக்யூஸ்டை வந்து வெளியில தான் விட்டுட்டு இருக்காங்க. கேட்டால் ஸ்பெஷல் டீம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீடியா நீங்க தான் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்போ நல்ல நியாயமோ வாங்கி அந்த தெய்வ செயலை வந்து உள்ள போடணும். அவர் சொல்லியிருக்காரு, உன்னோட மனுல இருந்தே நான் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். இன்னைக்குள்ள வந்து அவனை ரிமாண்ட் பண்ணி இந்த மனுக்கு எஃப்ஐஆர் போட்டு உனக்கு வந்து நீதி வாங்க தரணுமா? நான் என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட, இல்லை வந்து நீங்க ஏன் போனீங்கன்னு திட்டுறதுக்கு மட்டும் வரீங்கல்ல பொதுமக்கள் எல்லாம் ஒரு சிலர் பேரு. அப்படி நாங்கள் ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை? இப்போ நான் வந்து தைரியமாக வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து நான் மட்டும் கிடையாது. அவன் பின்னாடி என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு மாதிரி 20 பொண்ணுங்க இருக்கு. 20 பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளோ பேருன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து இது தைரியமாக வந்து கொடுத்ததே. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தெய்வ செயல் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும். ரொம்ப நன்றி.